வணக்கம். தமிழக வேட்பாளர் பட்டியல் குறித்த அறிவிப்பினை விஜய் தான் அறிவிப்பார் என்று புசி ஆனந்த் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அந்த வெற்றி வாகை சூட போகும் வேட்பாளர்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மட்டுமே அறிவிப்பார். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் அறிவு குறித்து பரவி வரும் தகவல் உண்மையில்லை. தற்போது நடைபெற்று வருவது தொகுதி வாரியான மற்றும் பூத் வாரியான பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டங்கள் மட்டுமே. வேட்பாளர் அறிமுகம் குறித்த தகவல் முறைப்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களால் நேர்காணல் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அறிவிக்கப்படும். சரியான நேரத்தில் சரியான வேட்பாளர்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவிப்பார். அதுவரை களத்தை தயார்படுத்துவோம், மக்கள் பணியில் கவனம் செலுத்துவோம் என்று தற்பொழுது புசி ஆனந்த் அவர்கள் திருச்செங்கோட்டில் நடைபெற்று வரக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட விருப்ப மனு கொடுப்பவர்களை தனித்தனியாக நேர்காணல் செய்த பிறகு விஜய் அவர்கள் இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பார் என்றும் அவர்கள் தரப்பில் கூறியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் தொகுதி பொறுப்பாளர்களை நியமிக்க விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியிலும் ஆலோசனை நடத்தி பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கவும் அறிவுறுத்தியிருக்கிறார். அதில் முதல் கட்டமாக நேற்று முன்தினம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று திருச்செங்கோடு தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் அனைத்து தொகுதிகளிலும் கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெறும். அந்த ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி வாரியாக இருக்கும் கட்சியின் நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் பிரித்துக் கொள்ளப்படுகிறது. அதே போன்று தற்பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 4 பேரை தேர்ந்தெடுப்பதற்கும் அவர்களை நேர்காணல் செய்வதற்கும் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். தை மாதம் பொங்கல் பண்டிகைக்கு பின்பு இந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியாகும் என்றும் தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. அதுவரை பரவி வரக்கூடிய செய்திகளில் எந்த அளவிற்கும் உண்மையில்லை என்று தவேக தலைமை தற்பொழுது தகவலை வெளியிட்டிருக்கிறது.